என்னது? தனியா வீடு பார்த்துருக்கியா? என்னப்பா, யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்த? யார் இந்த முடிவு எடுக்க சொன்னது? உன் பொண்டாட்டியா? 2 பேரும் சேர்ந்துதான். 2 பேரும் சேர்ந்து நீங்க எல்லா முடிவும் எடுத்துட்டா அப்புறம் நாங்க 2 பேரும் எதுக்கு இந்த வீட்டுல? எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு உனக்கு? உன்னை படிக்க வச்சு வேலைக்கு சேர்த்து விட்ட கடனை என்ன அடைக்கல? இப்ப அந்த எண்ணமே வேண்டாம், உனக்கு அப்புறம் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒரு வழி பண்ற வரைக்கும் தனியா பத்தி சிந்திக்காதன்னு அன்னைக்கே சொன்னலடா. எல்லாத்தையும் கேட்டு அட்வான்ஸ் கொடுத்து நினைக்கிறேன். உங்களுக்காக பட்ட கடனை எல்லாம் யாரும் அடைக்கிறது? கடை வாங்கினேன்னா அவர் ஒருத்தருக்கா வாங்கினீங்க? எதுக்கோ வாங்கினதுல அவர் ஒருத்தரை அடைக்கணும்னா அப்புறம் எனக்கு என் பிள்ளைக்கு என்னதான் மிஞ்சும்? நாங்க வேணா எங்க பங்குக்கு மாசம் 1000 ரூபாய் தந்துடுறோம். இது எங்க குடும்ப விஷயம், நீ பேசாத. வந்த சிரிக்கி வாய் நீண்டுச்சு, இழுத்து வச்சு அறுத்துருவேன். 1000 ஓவா கொடுக்கறாளோ 1000 ஓவா.